வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லென் பேசுறேன். கார் இன்னைக்கு அவங்க கொண்டு வரதுனால வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லி காமிக்கிறோம். போட்டோ கிட்ட கீழே தெரிஞ்சது வந்துச்சு. இன்னைக்கு ஏன் இது ரொம்ப ஸ்பெஷல்? 3 வருஷம் தான் அது கல்யாணம் ஆயிட்டு. ஆனா ஏன் இந்த பிரெக்னன்சி நான் ஸ்பெஷலா காமிக்க நினைச்சா, ஏற்கனவே இவங்க கன்சீவ் ஆகி ரைட் சைட் டியூப்ல மாசம் ஆயிட்டாங்க. அது பை காட்ஸ் கிரேஸ் டாக்டர் ஆரம்பத்திலே பார்த்தா டியூபை எடுக்காம ஊசி மூலியமா அபார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த மாசமானாலும் ஒரு வேளை டியூப்ல மாசம் ஆயிடலாமோ அப்படின்ற ஒரு பயத்தோட அதுக்கப்புறம் அவங்க கன்சீவ் ஆகல. எத்தனை வருஷம் டியூப்ல மாசம் வந்து? எப்ப கல்யாணம் எவ்வளவு நாள்ல? கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் டியூப்ல மாசம் ஆனீங்க. அது சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் 1.5 வருஷம் மாசமே ஆகல. அப்புறமா என்ன பண்ணாங்க, யூடியூப்ல எல்லாம் வீடியோஸ் பார்த்துட்டு இங்க நேர்ல வந்தாங்க. 1 மாசம் தான் மருந்து சாப்பிட்டாங்க. இதுல என்ன ஹைலைட்னா, அவங்க இப்ப கன்சீவ் ஆனது பெருசுல, அவங்க குழந்தை கர்ப்பப்பைக்குள்ள இருக்குன்ற ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வந்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு காமிச்சிடலாம். இதுதான் ரொம்ப ஹாப்பி ஹைலைட். என்னன்னா, அந்த குழந்தை இப்ப கர்ப்பப்பைக்குள்ள இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ மாசமானதை விட அது கர்ப்பப்பையில இருக்கு இன்னும் ஹாப்பி தானே. இதுல என்னன்னா, அவங்களோட சர்விக்ஸ் லென்த் 2.9 சென்டிமீட்டர் தான் இருக்கு. யூஸ்வலா பிரெக்னன்சில மோர் தென் 3.5 வந்தா ஓகே. இந்த 2.9 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால கர்ப்பவாயை தைக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா ஹோமியோபதியில அந்த சர்விக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட மெடிசன் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருந்தேன். சோ இவங்களுக்கு அந்த மருந்தை கொடுக்குறோம். எந்த கஷ்டமும் இல்லாம அழகா குழந்தை 10 மாசத்துல லட்டு மாதிரி பிறக்கணும். நீங்க எல்லாம் என்னோட சேர்ந்து பிளஸ் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப சூப்பரா கியூட்டா பேசிட்டு அவங்க ஒய்ஃப், நான் திருஷ்டியா இருக்கிறாங்க. இப்ப அவங்க லைன்ல எடுக்கல, எங்கிட்ட இப்ப பேசுறாங்க. உங்களாலதான் இது நடந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ். அது இதுன்னு எனக்கு என்னன்னா, அந்த இம்பாசிபிள பாசிபிள் ஆக்குறது. டியூப்ல மாசமான ஒருத்தவங்களுக்கு 2 டியூபையும் கிளியர் பண்ணிட்டு அந்த கருவை கர்ப்பப்பைக்குள்ள கொண்டு வளர்க்கறது எவ்வளவு சூப்பர்ல. யூஸ்வலா 2 டியூபும் கிளிப் பண்ணிடுவாங்க டாக்டர். இல்லைன்னா கட் பண்ணிட்டு ஐவிஎஃப் பண்ணி கன்சீவ் ஆயிக்கோங்க. இல்லைன்னா திருப்பி டியூப்ல மாசமானா உங்களுக்கு ஆபத்தாயிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஏதோ நல்ல டாக்டர் அவங்களுக்கு டியூபை எடுக்காம என்கிட்ட அனுப்பிச்சாங்க. சோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவங்க ட்ரீட் பண்ண. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா தான் ஃபீல் பண்றோம். ஆஷா மேம் நான் தெய்வம் மாதிரி தான் கும்பிட்டுட்டு இருக்கோம். இவ்வளவு அவர் பேசவே மாட்டாரு, கூச்ச சுபாவம், எப்பவுமே சிரிச்சு ஷையா இருப்பாரு. இன்னைக்கு பேசுறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்ன பொறுத்தளவுக்கு ஆனா நீங்க ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணல. நீங்க இவ்வளவு பேசுற எல்லாரும் 10 வருஷம் 15 வருஷம் வெயிட் பண்ணதான் ஃபீல் பண்ணாங்க. உங்களுக்கு ஜஸ்ட் 3 இயர்ஸ். அதுல ஒரு தடவை மாசம் ஆயிட்டீங்க. இப்ப இனிமே அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயோட உலகம் போற்றும் குழந்தை எங்களுக்கு பிறக்கணும். அந்த குழந்தை எங்களுக்கு நிறைய சமாதானத்தை கொண்டு வரும். இவர் பிரதர் எப்படி இருப்பாருன்னா, சாந்தமா ஸ்வீட்டா சிரிச்ச முகத்தோட இருப்பாரு. இவர மாதிரி உங்க குழந்தையும் இருக்கணும். எல்லாருக்கும் நிறைய அமைதியை சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொண்டு வரணும். அண்ட் உங்க ஒய்ஃப் ரொம்ப அன்பான பிள்ளை, பாசம் பொங்கி இப்ப என்கிட்ட அவ்வளவு பேசுனாங்க. நானே திருப்பி சொன்னா நல்லா இருக்காது. அவங்க குழந்தை பிறந்த அந்த குழந்தையோட நான் முடிஞ்சா வீடியோ போடுவேன். அன்னைக்கு அவங்க பேசிட்டோம். அப்ப நம்ம டிராவல் பண்ண வேணாம். சர்வைக்கல் லென்த் அதெல்லாம் இனிமே ஏன் பிரச்சனை, அது உங்க பிரச்சனை இல்ல. இந்த குழந்தைய 10 மாசம் வளர்த்து அது பிறந்து 1 வயசு வரைக்கும் அது ஏன் பிள்ளை. அவங்க ஒய்ஃப்ல நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த குழந்தைய சாமிக்கெல்லாம் தத்து கொடுப்பாங்க, கோயில்ல கொடுத்து வாங்குவாங்க. சித்தா கூட அவங்க குழந்தைங்க தான் ஏதோ பண்ணேன்னு சொன்னா. சோ இந்த மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி என்கிட்ட கொடுத்துருங்க. 10 மாசம் வயிற்றுக்குள்ள வளர்த்துறேன், அப்புறம் பிறந்து 1 வயசு வரைக்கும் வளர்த்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன். அவங்களும் மேம் உங்க பிள்ளை மேம் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துறேன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. சோ அந்த குழந்தைய என் குழந்தைய வச்சு இனிமே அதை வளர்த்து அது பிறந்ததுக்கு அப்புறம் 1 வயசு வரைக்கும் நம்ம நல்லா சேர்ந்து உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட வளர்த்துட்டு அப்புறம் 1 வயசு வந்து அவங்களுக்கு திருப்பி நம்ம குழந்தைய பிள்ளை கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஆசீர்வாதத்தோட வளர்ற குழந்தையா இருக்கணும். கடவுள் இனி அவங்க வாழ்க்கையில இருக்க எல்லா துன்பங்களையும் அகற்றி அமைதி சமாதானம் சந்தோஷம் குடும்பத்துல இனி சந்தோஷம், குழந்தையோட கொலுசு சத்தம் சிரிப்பு சத்தம் எல்லாம் வீட்டுல கேட்கணும். நான் உங்களோட சேர்ந்து அவங்க பிளஸ் பண்ணி விடைபெறேன். லவ் யூ ஆல். நன்றி. எவ்வளவு